ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட அழகான ஒரு பள்ளத்தாக்கில் வெள்ளி ஏரி என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய தெளிந்த ஏரி இருந்தது. அந்த ஏரியின் நீர் கண்ணாடி போல் தெளிவாகவும் சூரிய ஒளியில் மின்னி மின்னி அற்புதமாகவும் இருந்தது. அந்த ஏரிக்குள் பல வகையான மீன்கள் வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு சின்ன மீன் இருந்தது. அதன் பெயர் மின்னு. மின்னு ஒரு சின்ன வெள்ளி நிற மீன். பெரிய பெரிய பிரகாசமான கண்கள், எப்போதும் சிரிக்கும் முகம். மின்னு ரொம்ப சுறுசுறுப்பானது, ஆர்வமுள்ளதானது. ஆனால் ஒரே ஒரு பழக்கம். இப்போவே வேண்டும், உடனே செய்யணும். இதுதான் மின்னுவின் வழக்கம். மின்னுவின் நண்பர்கள் அவளிடம் அடிக்கடி சொல்வார்கள், மின்னு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆனால் மின்னு சிரித்து விடுவாள். பொறுமை எல்லாம் பெரிய மீன்களுக்குத்தான். இந்த வெள்ளி ஏரிக்கு ஒரு ரகசியம் இருந்தது. ஏரியின் ஆழத்தில் பொறுமையின் முத்து என்று அழைக்கப்படும் ஒரு மந்திர முத்து இருப்பதாக பழைய மீன்கள் சொல்வார்கள். ஆனால் அது அவசரப்படுபவர்களுக்கு எப்போதும் மறைந்துவிடுமாம். ஒரு அமைதியான நாள் மின்னு தனியாக ஏரிக்குள் நீந்திக் கொண்டிருந்தாள். அப்போது அவளின் கண்களில் ஒரு மின்னல் போல ஒளி பட்டது. அது என்ன? மின்னு மெதுவாக கீழே சென்று பார்த்தாள். அங்கே ஒரு அழகான மின்னும் முத்து. மின்னுவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின. இது அந்த பொறுமையின் முத்துதானே? இது எனக்கே வேண்டும், இப்போவே. அந்த நேரம் அங்கே ஒரு மூதாட்டி ஆமை மெதுவாக வந்தாள். அவள் சொன்னாள், சின்ன மீனே, இந்த முத்து அவசரப்படுபவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் மின்னு கேட்கவில்லை. ஒரே பாய்ச்சலில் முத்தை பிடிக்க முயன்றாள். அந்த முத்து ஒளி குறைந்து ஆழத்துக்குள் மூழ்கிவிட்டது. மின்னு அசந்து நின்றாள். இல்லை, நான் அவசரப்பட்டதேனே. அவளின் மனம் வருத்தத்தில் மூழ்கியது. அடுத்த நாட்களில் மின்னு மெதுவாக மாற ஆரம்பித்தாள். அவள்